ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சென்னை கலவாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 198.5, பிசிக்கு 197.5, பிசிஎம்க்கு 197, எம்பிசிக்கு 196.5, எஸ்சிக்கு 191.5, எஸ்சிஏக்கு 184, எஸ்டிக்கு 178 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இசிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 197, பிசிக்கு 196, பிசிஎம்க்கு 196.5, எம்பிசிக்கு 195, எஸ்சிக்கு 189, எஸ்சிஏக்கு 178, எஸ்டிக்கு 170.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 197, பிசிக்கு 196.5, பிசிஎம்க்கு 196.5, எம்பிசிக்கு 195.5, எஸ்சிக்கு 189.5, எஸ்சிஏக்கு 178 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 191, பிசிக்கு 189, பிசிஎம்க்கு 190.5, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏக்கு 166.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 195, பிசிக்கு 194, பிசிஎம்க்கு 194.5, எம்பிசிக்கு 192.5, எஸ்சிக்கு 183, எஸ்சிஏக்கு 161 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 190.5, பிசிக்கு 187.5, பிசிஎம்க்கு 189.5, எம்பிசிக்கு 187.5, எஸ்சிக்கு 168.5, எஸ்சிஏக்கு 135, எஸ்டிக்கு 158 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ட்ரிபிள்இயில் ஓப்பன் கேட்டகரிக்கு 195, பிசிக்கு 194.5, பிசிஎம்க்கு 193.5, எம்பிசிக்கு 192.5, எஸ்சிக்கு 182, எஸ்சிஏக்கு 159, எஸ்டிக்கு 168.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 188.5, பிசிக்கு 185, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 183, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏக்கு 126 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 192, அடுத்து பிசியில் 190.5, பிசிஎம்க்கு 190, எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 176, எஸ்சிஏக்கு 156.5, எஸ்டிக்கு 159.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. கரியர் 360 5க்கு 4.6 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் துனியா பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் திகோ பார்த்தீங்கன்னா 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கெட்மை யூனி பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா அமேசான், இன்ஃபோசிஸ், கூகுள், டிசிஎஸ், எல்என்டி, ஹெச்சிஎல், கேட்டர்பில்லர், எசென்ச்சர், எம்ஆர்எஃப், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், போஸ், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், விப்ரோ, காக்னிசன்ட், பேப்பல், குவால்காம், சிட்டி பேங்க், டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.